எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம் 2024 ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். டிஎன்இஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம், போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. ஒவ்வொரு காணொளியும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கேள்விகளும் ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், உயரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் முதல் எழுத்துகள் மட்டும் இடம்பெறும் சொற்கள் யாவை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஈர், ஓர். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒருவருக்கு சிறந்த அணி ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல், அதாவது இனிமையான சொற்கள் தான் ஒருவருக்கு சிறந்த அணி. அடுத்தது நான்காவது கேள்வி, திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது? இதுக்கு சரியான விடை 3 பிரிவுகளை உடையது. அறம், பொருள், இன்பம். அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஐந்தாவது கேள்வி, திருக்குறள் நூலில் அறத்துப்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 38. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 380 குறட்பாக்கள் உள்ளன 38 அதிகாரத்தில். அடுத்த ஆறாவது கேள்வி, திருக்குறள் நூலில் பொருட்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? திருக்குறள் நூலில் பொருட்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? இதுக்கு சரியான விடை 70 அதிகாரங்கள். அடுத்து திருக்குறள் நூலில் இன்பத்துப்பால் பிரிவில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 25. திருக்குறள் நூலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? மொத்தம் 133. அதில் அறத்துப்பாலில் 38, பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் 25. மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அடுத்து எதிர்ச்சொல் தருக. ஐயம், தெளிவு. ஐயம்னா சந்தேகம், சந்தேகத்துக்கு எதிர்ச்சொல் தெளிவு. ஔடதம், ஔடதம்னா மருந்து. ஔடதம் மருந்து. அடுத்து நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுட்பமாக சிந்தித்து அறிவது. நுண்ணறிவு, நுண்ணறிவு. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல், சேர்த்தல். அடுத்து உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ, டீப் ப்ளூ. பதினான்காவது கேள்வி, சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா. அடுத்து
இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. பிப்ரவரி 28. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் எது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் எது? இதுக்கு சரியான விடை செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு. அடுத்து 17வது கேள்வி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, மூதுரை. மூதுரை. அடுத்து கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் யார்? ஔவையார். ஔவையார். மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை. மூதுரை பாடல்களின் எண்ணிக்கை 31. 31. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா புதிய பாடத்திட்டத்திலிருந்து தான் எடுத்து போட்டுட்டுருக்கிறோம். அடுத்து மூதுரை எனும் சொல்லுக்கு பொருள். மூதுரை எனும் சொல்லுக்கு பொருள். மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். காட்டாறு. காட்டாறு. அடுத்து காமராசரை கல்வி கண்டிருந்தவர் என மனதார பாராட்டியவர். காமராசரை கல்வி கண்டிருந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார். ஈவேரா பெரியார். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். காமராசர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம் 2024க்கான காணொலி, ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.